රනිල්ගේ එංගලන්த සංචාරය மைத்ரி விக்ரமசிங்கவின் சிஐடியற்ற பெயர் ஹத்தராக் பிரகாஷியாக் என்பதாக லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே போல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி, ரணிலின் மனைவியிடம் சிஐடி வாக்குமூலம் பதிவு என்பது செய்தியாக இடம்பெடுக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு முன்னெடுத்ததாக கூறப்படும் விஜயம் தனிப்பட்ட விஜயமா அரசு விஜயமா என்பது தொடர்பான சர்ச்சை எழுந்த நிலையில் அரசு பணத்தை மோசடியாக தவறாக பயன்படுத்தியதாக கூறி அவருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு தொடர்பிலான நடவடிக்கைகளுக்காக ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பிரித்தானியாவின் ஹுல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவுக்காகவே ரணில் விக்ரமசிங்க சென்றதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பிலான விடயம் ஒன்றினை உறுதி செய்து கொள்வதற்காக மைத்ரி விக்ரமசிங்கவிடம் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்திருப்பதாக திணைக்களத்தினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்திருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் சிஐடியினருக்கு விசாரணை செய்ய ஆலோசனை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மைத்ரி விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து வாக்குமூலம் அளிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அறிவித்திருந்தார்கள். எனினும் தனக்கு 2 வார கால அவகாசம் வழங்குமாறு மைத்ரி விக்ரமசிங்க தனது சட்டத்தரணி ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கூறியிருந்தார். அதன் பின்னர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முற்பகல் வேளையில் இந்த விசேட வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மைத்ரி விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு சென்று அங்கு வைத்து பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் ஏறுவரும் 29ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வரும்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவரது வாக்குமூலத்தின் சுருக்கத்தை சமர்ப்பிக்கவிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோல ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளில் மேலும் பல விடயங்கள் குறித்த வழக்கு தொகுதியில் வெளிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஹூல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்த கூடிய பதில்களை அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முன்வைக்க எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த பதில்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட விதம் தொடர்பாக சட்டமா அதிபருக்கு மாற்று கருத்து இருப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறு இருப்பினும் இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்பார்வை செய்யும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆலோசனைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அறிய முடிகிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தன்னுடைய மனைவியுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக சென்றிருக்கிறார். அவர் தனிப்பட்ட விஜயம், ஆனால் அதற்கு அரசு முறை பயணம் என்று கூறி அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாகத்தான் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அங்கு சென்று இங்கிலாந்துக்கு சென்று ஆதாரங்களை திரட்டி வந்தார்கள். 29ஆம் தேதி அவருக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அதற்கு முன்னர் அவருடைய மனைவியிடம் தொடர்பான வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். 29ஆம் தேதி இந்த மனைவியிடம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலத்தினுடைய சுருக்கம், அதே போல இங்கிலாந்துக்கு சென்று போலீசார் பெற்றுக்கொண்ட தகவல்கள் தொடர்பான விடயங்களையும் கோட்டை நீதவான் நீதிமன்றில் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்வைக்கவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.